இப்போ அடுத்ததா ஒரு பொது கேள்வி இருக்கு சார். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தா எல்லாருக்குமே செல்ல தெய்வம் அப்படின்னு சொன்னா அது வந்து விநாயகரை சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விநாயகர் வந்து வெள்ளை பிள்ளையாரை பத்தி உங்ககிட்ட கேட்டு சொல்லணும்னு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. அவர் எங்க இருக்காங்க சார்? திருவலஞ்சொலியில் இருக்கார் அந்த விநாயகர். அருமையான ஒரு ஆமா, ரொம்ப அற்புதமான விநாயகர். எப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சாகாத வரம் வேண்டும் என்று 2 பேரும் கேட்கிறார்கள். அப்பொழுது பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை பருகிவிட்டால் உங்களுக்குள் சண்டை வராது, நீங்கள் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு ஒரு வரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து மந்தார மலை ஒரு வாசிங்கிற பாம்பை கயிறாக வச்சு கூர்ம அவதாரம் இருக்கக்கூடிய ஆமை வடிவத்தில் பகவானே உட்காந்து அந்த கடையிறாங்க. அப்படி கடையிறப்ப அந்த மந்திரம் மழை உருக ஆரம்பிச்சு. உடனே தேவேந்திரனுக்கு என்னோட மழை உருனா காண போயிருந்தில்ல, அப்போ எப்படி கடையிறது எப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டு, நம்ம விக்ன பூஜை பண்ணல, விநாயகரை பூஜை பண்ணாமல் ஆரம்பித்தோம், அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு இப்போ நம்ம விநாயகருக்கு எங்கே போகிறதுன்னு யோசித்தார். உடனே அங்கே கடலில் இருக்கிற நுரைகள்லாம் எடுத்து ஒரு வெள்ளை விநாயகர், அந்த நுரைகள் இருக்கிறத எடுத்து வெள்ளையாக விநாயகர் செஞ்சு அவருக்கு பூஜைகள் செஞ்ச உடனே அந்த மந்திரம் உருகிறது நின்று போச்சு. அதுக்கப்புறம் அமிர்தத்தை எடுத்து போகிறோன்னா அது ஒரு கதை. இந்த விநாயகர் ஸ்வேத விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸ்வேத விநாயகர் திருவலஞ்சொலியில் அம்மையப்பன் இருந்தால் கூட ஈசனை வழிபாடுவதற்கு முன்னால் இந்த ஸ்வேத விநாயகரை வழிபடும் பொழுது மகத்தான நன்மைகள். எப்படின்னா, அமிர்தம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ விநாயகரை வழிபடுறப்ப அந்த விநாயகருடைய சக்தி பெருசாக இருக்கு. அப்போ தேவேந்திரன் என்ன வரம் வாங்கியிருக்காருன்னா, உங்களை வந்து வழிபட்டாலே அவர்களுக்கு மகத்தான ஒரு அருளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினால தான் அந்த ஸ்வேத விநாயகர் அங்கே மூலவராக இல்லைன்னா கூட அவருக்கு ஒரு முக்கியத்துவம் திருவலஞ்சொலியில் இருக்குது. ஏன்னா திருவலஞ்சொலியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த விநாயகர் நமது தடைகளை நீக்குவார். ஃபஸ்ட்டு நம்ம தடைகள் நீங்கும், அதுக்கப்புறம் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். 3வது திருமண தடைகளை அகற்றுவார். பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு ஒரு வழிகளை காமிப்பார். படிச்சுட்டு பட்டம் பெற்றாச்சு வேலைக்கு போல அந்த வேலையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். இப்படி பல வழிகளில் பலவிதமான மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் தான் திருவலஞ்சொலி. எல்லாத்துக்குமே தெரியும் திருவலஞ்சொலி விநாயகர் பெருமான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விநாயகர் தான் ஸ்வேத விநாயகர். அந்த ஸ்வேத விநாயகரை வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் அந்த விநாயகனுடைய அத்தனை விஷயங்களுமே நமக்கு நிறைய சான்றுகள், வரலாற்று சான்றுகள், பல வருடங்களாக இருக்கிறதுனால, பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால பலவிதமான மனிதர்கள் நம்ம சொல்லி போயிட்டு வந்து பல நன்மைகள் அடைந்தவர் நிறைய சொல்லியிருக்கனால நீங்களும் அந்த ஸ்வேத விநாயகர் வழிபட்டு பல நன்மைகள், அதுவும் சதுர்த்தி அன்னைக்கு போகிறது, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போகிறது, அமாவாசையிலிருந்து 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு போகிறது, பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் போகிறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகிறது, இப்படியெல்லாம் போயிட்டு அவரவர்கள் நட்சத்திரத்தன்று போகிறது, இதெல்லாம் சிறப்பு. அதனால் ஸ்வேத விநாயகர், ஸ்வேதன்னா வெள்ளை விநாயகர் அர்த்தம். சூப்பர் சார். ஸோ வந்து இந்த ஸ்வேத விநாயகர் அவரை பற்றி வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். என்கிட்ட கேட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சார் சொன்ன இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம்.